வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்பிக்கை என்ற தலைப்பில் சிந்திப்போம். நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் உன் வாழ்க்கை என்று சொல்வார். அதுபோல வாழ்க்கையில் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்றால் மனதினுடைய அலைச்சொல் வேகம் அமைதி நிலையில் இருக்கணும். எப்போதும் அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருந்து பழகிவிட்டதனால் எந்த ஒரு செயலிலும் அவநம்பிக்கை உருவாகிவிடுகிறது மனிதனுக்கு. அதனால் அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மனோதைரியம் உருவாக வேண்டும். அதற்கு பெரும்பாலும் நமக்கு உதவுவது தவமே. மனதினுடைய அலைச்சொல் வேகத்தை குறைப்பது தான் தவம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் பீட்டா வேவ் என்று சொல்வார்கள். அந்த நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு திரும்பினால் 8 - 13 என்ற அலைச்சுழல் வேகம், இதை ஆல்ஃபா வேவ் என்று சொல்வாங்க. அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் எதையும் எதிர்கொள்ளுகின்ற மனோதைரியம், நம்பிக்கை நிச்சயமாக உருவாகிவிடும் என்ற அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி தவங்களையும் தத்துவ விளக்கங்களையும் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்கு கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதை இந்த இடத்துல பதிவு செய்தால் சிறப்பாக. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கண்ணீரெல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியில் நின்றிருப்போம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் என்று சொல்லி சிந்தனை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமிருந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருடும் திருவருடும் சுக்கமாக இருந்த துணைவரை வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.